போல சோல்ஜர்ஸ். சுட்டி டிவியில் நம்ம ஜாக்கி சான் பார்த்துருப்போம். பட் உண்மை என்ன பண்ணா, முழு ஷோவையும் அவங்க காட்டவே இல்லை, எல்லா எபிசோடையும் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. ஜாக்கி சானை பற்றின தடை செய்யப்பட்ட டெலிகாஸ்ட் செய்யாத எபிசோடு நிறைய இருக்கின்றன. டெலிகாஸ்ட் பண்ணாதது இருக்கும், பட் தடை செய்யப்பட்ட ஜாக்கி சான்ல பெருசா கிடையாது. தடை செய்யப்படல, நம்ம தடை செய்ய டைட்டிலுக்கு ஏதாவது போட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் கிளிக் பண்ணுவாங்களாமா. தடை செய்யப்பட்ட மாதிரி தான். ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல டப் பண்ணவும் இல்லை, டெலிகாஸ்ட் பண்ணவும் இல்லை. அது ஏன்னு தெரியவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி டிவியில பார்க்காத எபிசோட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓகே சொல்லுங்க, யாருக்கெல்லாம் ஜாக்கி சான் பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோ லைக் பண்ணீங்க. இந்த மாதிரி கார்ட்டூன் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை இருக்கு நம்ம கேப்டன் கேக்கி. ஓகே சொல்லுங்க, போற ஷோ போயிடலாம். நான் கதை கந்தசாமி. இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. டிராகன் ஸ்கவுட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சீசன் 5ல எபிசோட் 4ல ஒரு ஃபில்லர் கண்டென்ட்டாக வர வேண்டியது தான் இந்த எபிசோடு. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, சூட்டி வந்து இதை டப் பண்ணவே இல்லை. என்ன பண்ணா சீசன் 5 இவங்க வந்து லைசன்ஸ் இஷ்யூ காரணமாக ரொம்ப டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா சீசன் 5 வந்து போகல இங்கிலீஷ் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அந்த சீசன் 5 மட்டும் தான் போகல போட்டாங்க. 4 சீசன் வரைக்கும் தமிழில் போயிட்டு இருக்கோம் சுட்டிவியில். 5th சீசன் மட்டும் போகல போகும். ஸோ அந்த இஷ்யூவால் போடாமல் இருந்தாலும் தெரியல. அதுக்கப்புறம் ரைட்ஸ் திரும்ப கிடைச்ச உடனே 5th சீசனை வந்து டப் பண்ணி போட்டுருப்பாங்க. பட் அதில் மிஸ்ஸான எபிசோடு இந்த எபிசோடு தான். ஸோ அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கதைய தொடக்கத்தில் ஜாக்கி சான் விலையூர்ந்த கோல்டன் ஸ்கூட்டை எடுத்துக்கிட்டு வேன்ல பாதுகாப்பா வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு டிரைவர் காணையை பார்த்து பயப்பட ஹெலிகாப்டர்ல ஏதோ ஒரு கும்பல் அதை கொள்ளையடிக்க வந்திருந்தாங்க. அதுல இருந்து 3 பேர் அதை கொள்ளையடிக்க முயற்சி பண்ண ஜாக்கி சான் அவங்க 3 பேரையும் அடிச்சு சண்டை போடுறாரு. அவங்க கிட்ட அப்பன் மூலியமா ஜாக்கி தாக்க நினைக்க டாப் ரூஃப் ரொம்பவே ஹீட் ஆகுது. இந்த ஹீட்ல இந்த 3 பேருடைய ரப்பர் சூட் மாட்டினா வம்பரகா மண்டையா இப்படியே போலீஸ் வாங்கடா அப்படின்னு ஜாக்கி சான் சிரிக்கிற நேரத்துல தான் அவங்க கிட்ட இருந்த ஹெலிகாப்டர் மூலியமா ரப்பர் ஷூ அங்கேயே விட்டு 3 பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஜாக்கி அந்த கோல்டன் ஸ்குவிட்ட பத்திரமா வந்து சேர்த்துறாரு. அந்த நேரத்துல கேப்டன் பிளாக் போன் பண்ணி உனக்கு யாருமே சந்தேகம் இருக்கான்னு கேட்க, எனக்கு என்னமோ சங்கர், ராசப்பா, ராஜேஷ் இவங்க தான் சந்தேகம் இருக்கு, ஆனா அவங்க 3 பேருமே ஜெயில இருக்கானுங்க அப்படின்னு ஜாக்கி சொல்லும் போதுதான் கேப்டன் பிளாக் சொல்றாரு, இவங்க 3 பேருமே போனவங்க ரிலீஸ் ஆனாங்க அப்படின்ட்டு. இங்கதான் ஜாக்கிக்கு இவன் திருட ட்ரை பண்ணிருப்பாங்களோன்ட்டு சந்தேகம் அதிகமாச்சு. அதன் பிறகு ஜாக்கி அங்கிள் கடைக்கு வர ஜூலி தன்னோட ஸ்கவுட் ட்ரெஸ்ஸை சேரிட்டி டொனேட் பண்ற பாக்ஸ்ல எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. ஏன் அப்படி ஸ்கவுட் ட்ரெஸ் எடுத்து போடுறேன்ட்டு ஜாக்கி கேட்க, இதெல்லாம் ரொம்ப பழசாகி போச்சு, இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்துட்டேன், இப்போ நான் புது ஸ்கவுட்ல சேர்ந்துருக்கேன், அந்த ஸ்கவுட் பேர் தான் டிராகன் ஸ்கவுட் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் அங்கே ஒரே பசங்க இருப்பாங்க, அங்கேயே நீ சேரன்ட்டு ஜாக்கி கேட்க, அப்போதான் நான் கத்தா துண்டா இருப்பேன், நாளைக்கே வந்து அட்மிஷன் போடு ஜாக்கின்ட்டு ஜூலி சொல்ல, ஜாக்கிக்கே வர வழி இல்லாம அட்மிஷன் போடுறதுக்காக ஜாக்கி ஸ்கூலுக்கு போயிருந்தாரு. அந்த இடத்துல 3 பசங்க புதுசாக அதை பார்த்து ஜாக்கி யாருன்னு கேட்க ஜூலுக்கும் யாருன்னு தெரியல. ஜாக்கி பிரின்சிபலை பார்க்க போகும்போது தான் சங்கர், ராசப்பா, ராஜேஷ் 3 பேரும் சேர்ந்து ஸ்கூல் லாக்கரை அடிச்சு உடைச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஏதோ பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சண்டைக்கு போயிருந்தாரு ஜாக்கி. இவங்க 3 பேரும் ஜாக்கி தாக்க வர ஜாக்கி அவனை பக்காவா அடிச்சு போட்டுறாரு. அந்த நேரத்துல டிராகன் ஸ்காட்டோட லீடர் என்ன நடக்குது அப்படின்னு சத்தம் போடும்போது தான் ஜாக்கிக்கு உண்மையே தெரிய வருது, இவங்க கெட்ட நோக்கத்தை லாக்கரை உடைக்கல, லாக்கரை உடைச்சு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு. எப்படி ஜாக்கி ஜூலிக்கு ஒரு அங்குலோ அந்த மாதிரி அவர் முன்னாடி பார்த்த 3 பசங்களும் இந்த 3 பேருக்கு சங்கர், ராசப்பா, ராஜேஷ் தான் அங்கிள் அப்படின்னு ஜாக்கி தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுனால இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 3 சின்ன பசங்களும் ஜூலியை கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க 3 பேருமே இந்த பசங்க கிட்ட நாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு பொய்யா சொல்லி வச்சுக்கிறதையும் ஜாக்கி கவனிக்கிறாரு. ஆனா ஜூலிக்கு தான் அந்த 3 பேரையுமே சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவங்க 3 பேரையும் இவங்க பழி வாங்கி தீருவேன்ட்டு ஜூலி கங்கணம் கட்டிட்டு இருக்க, யாரையும் ப்ரீஜேஜ் பண்ணக்கூடாது ஜூலின்ட்டு ஜாக்கி சமாதானம் பார்த்தினாரு. ஆனா ஜூலி இதுக்கெல்லாம் அடங்காம செக்ஷன் 30க்கு போயிட்டு மந்திரங்களை எடுத்துட்டு வரா, யாருக்கும் தெரியாம, இப்படியே ஜாக்கிக்கும் தெரியாம மந்திரங்களை எடுத்துக்கிட்டு ஸ்காட்டுக்கு போலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பா ஜூலி. ஜாக்கியும் அதை பத்தி தெரியாம இருக்க மறுநாள் பயங்கரமா காட்டுக்கு கூட்டு போவாங்க அப்படின்னு ஜூலி நினைச்சுக்கிட்டு இருப்பா. நாங்க கூட்டும் போனது வெறும் பார்க்குக்கு தான், இனி முதல் நாள் அப்படின்றதுனால எல்லாரும் பேர்ட் வாட்சிங் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு வேலையை கொடுத்துட்டு டிராகன் சும்மா இருக்க, இதுதான் சரியான சாக்குன்னு
அப்படின்னு 3 பேரை வம்பு இழுக்கலான்ட்டு ஜூலி நினைச்சிருப்பா. ஆனா 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜூலியோட தொப்பிய மாத்தி மாத்தி போட்டு அவளை வெறுப்பத ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அந்த நேரத்துல ஜூக்குள்ள போய் விழ ஜூலி சேவல் மந்திரம் யூஸ் பண்ணி பறந்து போய் இருக்க போயிருப்பா. ஆனா அந்த இடத்துல ஒரு கரடி ஒண்ணு இருந்திருக்கும். கரடியை பார்த்து அவன் ஷாக்காக தினம் அவன் கையில இருந்த சேவல் மந்திரக்கல் நழுவி கீழே விழுந்துரும். அதுக்கு நடுவுல கரடி வந்திருக்க அந்த 3 பசங்களும் ஜூலியை காப்பாத்த நினைச்சிருப்பாங்க. சேனால்தான் ஜூலி லாவகமா தப்பிச்சு சேவல் மந்திரங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவா. இதை பார்த்து பசங்க ஆச்சரியப்பட்டாலும் தினவளை போட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இருடா அவங்களுக்கு கை பாக்குறேன் அப்படின்னு ஜூலி முஷ்டிய மடக்க தின நேரத்துல டிராகன் லீடர் வந்து ஜூலியை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. டிராகன் ஸ்காட்ல டிசிப்ளின் தான் முக்கியம், இந்த மாதிரி சண்டெல்லாம் போட்டுற கூடாதுன்ட்டு வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாரு. சங்கர், ராசப்பா, ராஜேஷ் இவங்க 3 பேரும் ஜாக்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அங்க வந்து டிராகன் லீடர் அவங்க 3 பேருக்கும் நாளைக்கு எல்லாருமே டிராகன் டேடியா வரணும்ட்டு யூனிஃபார்ம் கொடுத்திருந்தாரு. ஜாக்கி மட்டும்தான் ஜூலி நடவடிக்கை சரியில்லை, உங்ககிட்ட தனியா பேசணும்ட்டு தனியா அழைச்சிட்டு போயிருந்தாரு. ஜூலியும் டிராகன் டேடி ட்ரெஸ் போட்டுக்கிற நேரத்துல ஜூலி மந்திரங்களை யூஸ் பண்ணி பறந்துகிட்டு இருப்பா. இதை பார்த்து ஜாக்கி பயங்கர ஷாக் ஆகி நீ யாரை எடுத்துட்டு வந்த அப்படின்னு ஜாய் கோவப்படும் போதுதான் குறுக்க வராரு நம்ம அங்கிள். மேஜிக் கேப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஜூலி அப்படின்ட்டு வரதான் வந்துட்ட அப்படியே சீலிங்ல இருக்கிற ஒருத்தனை அச்சு குத்துரு அப்படின்ட்டு வேலை வாங்கிக்கிறாரு அங்கிள். மறுநாள் டிராகன் ஸ்காட்ல இருந்து மியூசியத்துக்கு கூட்டு போறாங்க. அங்கதான் விலை உயர்ந்த அந்த கோல்டன் ஸ்குவிட் இருந்துச்சு. டிராகன் ஸ்காட் பசங்க எல்லாம் மியூசியம் சுத்தி பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல டிராகன் டாடியா ஜாக்கியும் சங்கர், ராசப்பா, ராஜேஷ் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனா ஜாக்கிக்கு இவங்க 3 பேர் மேல சந்தேகம் இன்னும் குறையவே இல்ல. சரியா நேரத்துல தான் 3 பேருமே தனியா போறத ஜாக்கி கவனிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட் கட் ஆக திரும்ப கரண்ட் வரும்போது கோல்டன் ஸ்குவிட் காணாம போயிருது. டிராகன் ஸ்கவுட் இங்கிருந்து வெளியே போலான்ட்டு டிராகன் லீடர் வெளியே கூட்டு போக அந்த 3 பேரும் எஸ்கேப் ஆகுறத ஜாக்கி கவனிக்கிறாரு. அவங்க கிட்ட தான் அந்த கோல்டன் ஸ்குவிட் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஓடிட்டு இருக்கும்போது கார்பெட்டை பிடிச்சி வலிக்க 3 பேரும் தப்பக்கிட்டு விழுந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்த பையை திறந்து பார்க்கும் போது தான் தெரியுது அதுக்குள்ள இருந்தது கோல்டன் ஸ்குவிட் இல்ல டாய்லெட் பேப்பர் அப்படின்னு. இவங்க கிட்ட எல்லாம் அப்படின்னா இதை யாரு திருடுப்பா அப்படின்னு ஜாக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் ஜூலி அந்த 3 பசங்களை ஃபாலோ பண்ண போறா. அவனுக்கு 3 பேரும் பையில ஏதோ ஒன்று மறைச்சு வச்சுக்கிறத ஜூலி கவனிக்கிறா. அவன் அந்த பேக்கை லாக்கர்ல வச்சுட்டு கிளம்ப ஜூலி அந்த லாக்கரை திறந்து பேக்கை திறந்து பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த கோல்டன் ஸ்குவிட் இருந்துச்சு. மாட்டிங்களா நீ தான் திருட்டு பசங்க அப்படின்னு ஜூலி அவனை கையங்கலமா பிடிக்க இதை நீ தான் திருடி எங்க பேக்ல வச்சிருக்கேன்ட்டு அவளே திட்ட ஆரம்பிச்சானுங்க. அந்த பசங்க உண்மையே திருடினது அவனுங்க இல்ல, திருடி இந்த பேக்ல வச்சது அந்த மியூசியத்தோட மேனேஜரும் அவனோட ஆட்களும் தான். அவங்க தான் அந்த 3 பேர். இதை புரிஞ்சுட்ட ஜூலி அந்த கோல்டன் ஸ்குவிட்ட அந்த பசங்கிட்ட கொடுத்து இதை பத்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல அவங்கள பிடிக்கிறதுக்கு மியூசியம் ஆட்கள் துரத்த ஆரம்பிச்சாங்க. இவங்க 3 பேரும் ஆள் மத்திய ஆள் கோல்டன் ஸ்குவிட்ட போட்டு அந்த மியூசியம் ஆட்களுக்கு ஆட்டாங்காட்ட கடைசியா ஜூலி கிட்ட வரும்போது அந்த மேனேஜர் அதை ஆட்டைய போட்டு போயிடுறான். அதை எடுத்துட்டு அவன் அங்க தப்பிச்சு போக வெளியே ரோட்ல சங்கர், ராசப்பா, ராஜேஷ் 3 பேருமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கான காரணம் பொது சேவை செஞ்சு சிறைவாச கழிக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இவங்களை வெளியே விட்டுருக்கோம். அந்த ஒரு காரணத்தால தான் இந்த வேலையை அவங்க செய்ய வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த மேனேஜர் கோல்டன் ஸ்குவிட்டை எடுத்துக்கிட்டு ஓடி வருது அவங்க பார்க்க அவனை தாக்கிட்டு கோல்டன் ஸ்குவிட்டை அவங்க பிடிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்தவொன்னே அவன் எதிர்த்து சண்டை போட முடியாம பயந்து ஓடி போயிடுறான். இந்த கோல்டன் ஸ்குவிட்டை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நன்னடத்துக்காக நம்மள சீரம் வெளியே விடுவாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இது எது கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இது நம்மளே ஆட்டையை போட்டா இது வித்து காசாக்கி சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு திடீர்னு நினப்பு மாறிடுது. கட்ட நேரத்துக்கு ஜாக்கி வர சாரி உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீங்க தான் கோல்டன் ஸ்குவிட் திருட்டீங்க அப்படின்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜாக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு கோல்டன் ஸ்குவிட்ட சங்கர் மறைச்சிடுறான். அட பாவீங்களா இது நீங்களா திருநீங்கன்னு ஜாக்கி ஷாக் ஆக இது நாங்க திருடல அதாக திருப்பிலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு 3 பேருமே ஜாக்கியை தாக்க ஆரம்பிக்கிறானுங்க. காங்கர் கிடக்கிற வண்டியில ஜாக்கியை மாட்ட விட்டு 3 பேர் தப்பிச்சு ஓட அதே வண்டியை வச்சு அவங்க 3 பேரையும் காங்கிரீட் சிலையா மாத்திடுறாரு ஜாக்கி. அவங்க கிட்ட இருந்து அந்த கோல்டன் ஸ்குவிட்டையும் வெற்றிகரமா எடுத்துடுறாரு. ஆனா அந்த 3 பேரும் ஜாக்கி தயவு செஞ்சு எங்க நெப்பியூ கிட்ட மட்டும் நாங்க திருடங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடாத, அவங்கள தாங்கிக்க முடியாதுன்ட்டு ஜாக்கி கிட்ட கேட்க ஜாக்கியும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் சந்தோஷப்பட இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இந்த குற்றம்லாம் செய்யாம நாங்களும் நல்லபடியா வாழ்வோம் திரும்பி வாழ்வோம் அப்படின்னு அவனுக்கு வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூளை தட்டி எழும்பி நம்மையோட கிரிஞ்சா பேசிட்டு இருக்கோன்ட்டு அவனுக்குள்ளேயே குழம்ப ஆரம்பிச்சானுங்க. கோல்டன் ஸ்குவிட்ட கைப்பற்ற ஜாக்கி கேப்டன் பிளாக் மூலியமா அவங்கள கைது பண்றாரு. ஆனா அந்த நேரத்துல அவர் சாதாரண கைதுமே நடத்தாம கார்ல கௌரவமா கூட்டு போனாரு. அதனால அவங்க பசங்க கிட்ட எங்களுக்கு முக்கியமான இன்புட் எக்ஸ்போர்ட் வேலை இருக்கு, அதனால நாங்க கிளம்புறோம் பசங்களா அப்படின்னு தாங்க
சொன்ன பொய்ய பசங்கிட்ட கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவனை கஷ்டப்படுத்தாம அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. ஜூலிக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சாலும் இதை கேள்விப்பட்டாத பசங்க கஷ்டப்படுவாங்க, அவங்ககிட்ட சொல்லாத ஜூலின்ட்டு ஜாக்கி சொல்லியிருந்தாரு. ஓகே, இனிமேல் டிராகன் ஸ்குவாட் யூனிஃபார்மை இப்போ நான் போட போறதில்ல அப்படின்னு ஜூலி அவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஜாக்கியை கலாய்க்க ஆரம்பிக்கிறா. இதோட இந்த எபிசோட முடியுது. ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஜாக்கி சான் ஷோஸில் டெலிகாஸ்ட் செய்யப்படாத எபிசோட பற்றி பார்த்துருப்போம். இதே ஜாக்கி சேனல் கமெண்ட் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் போக ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே ஹைப்னு ஆப்ஷன் இருக்கும், ஹைப் ஏற்றி விடுங்க. ஏன்னா ஹைப் ஏற்றா தான் 4 பேருக்கு இந்த கார்டு போய் சேரும். 4 தடவை கார்டு போட முடியும். ஸோ அதனால் வந்து ஹைப் ஏற்றி சோல்ஜஸ். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சோரஸும் வந்துக்கிறேன். போடுறேன். பாய்.